வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் கிச்சன். ஹெல்த்தி ஃபுட், டேஸ்டி ஃபுட். வத்தக்குழம்பு, காரக்குழம்பு, இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. வத்தக்குழம்பில் வந்து தேங்காய் சேர்க்க மாட்டோம். காரக்குழம்பாக இருந்தால் தேங்காயும் தக்காளியும் சேர்த்து அரைப்போம். இந்த குழம்பு சர்க்கரைவள்ளி கிழங்கும் பாவக்காயும் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுற சர்க்கரைவள்ளி பாவக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். குழம்பிற்கு தேவையான பொருட்கள்: சர்க்கரைவள்ளி கிழங்கு 250 கிராம், பாகற்காய் 4 அல்லது 5, உரித்த சிறிய வெங்காயம் 10 அல்லது 12, உரித்த பூண்டு 7-8 பற்கள். அரைப்பதற்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 1, தேங்காய் துருவல் அரை மூடி, வறுப்பதற்கு தேவையான சாமான்கள்: சிகப்பு மிளகாய் 7, தனியா 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், வறுத்து அரைத்த பொடி, தாளிப்பதற்கு தேவையான கடுகு, துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 1 ஆர்க்கு கறிவேப்பிலை உருவியது, பெருங்காயத்தூள் சிறிதளவு வெல்லம், உப்பு தேவையான அளவு, எலுமிச்சை அளவு புளி ஊற வைத்து கரைத்தது, வறுத்தரைத்த பொடி, அதோடு தேங்காய் துருவல், தக்காளி சேர்த்து அரைத்த விழுது, எண்ணெய் தேவையான அளவு. இந்த வாணலி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் வந்து தாளிக்கிறது கடைசியாக தான் தாளிக்க போகிறேன். இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய், இது ரெண்டையுமே வந்து தனித்தனியாக மைக்ரோவேவ் அவனில் 2 நிமிஷம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுருக்கேன். அப்போ வந்து நம்மளுக்கு இந்த குழம்பு வந்து ரொம்ப சுலபமாக வேலை முடியும். இல்லைன்னா நீங்கள் புளி கரைசலையே கூட அப்படியே வேக வைக்கலாம். இப்போ அதில் பூண்டு சேர்த்துக்கலாம். எப்போவும் தாளிக்கிறத வந்து கடைசியாக தான் செய்கிறது பழக்கம் நம்ம நாட்டில். அதுதான் தனி ருசியை கொடுக்கும். இப்போ இதில் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் உரிச்சது சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பாதி வதங்குறப்போ பாவக்காயில் உப்பு சேர்த்து பெசரி வச்சுட்டு அப்புறம் இதை 2 நிமிஷம் மைக்ரோவேவ் வேக வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தணலை குறைச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் அதை வதங்கட்டும். இது பாருங்கள், முதல்லையே கொஞ்சம் வேக வச்சுருக்கோம். அதனால் இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் சர்க்கரைவள்ளி கிழங்கை சேர்த்துக்கலாம். இதோட புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளியோட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதோடு சேர்த்து புளியிலேயே கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ புளிக்கரைசல் சேர்த்துட்டோம். இதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பொதுவாக இதுக்கெல்லாம் கொஞ்சம் வெல்லம் சேர்த்தா நல்லாயிருக்கும். வெல்லம் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பீசஸை தொட்டு பார்க்கலாம். 2 நிமிஷம் தான் வேக வச்சேன். இதோடு சேர்த்து வேகிறப்ப உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேலை சீக்கிரமாகும். ஆனால் அந்த உள்ளார வந்து நம்ம இந்த புளிக்கரைசல் உப்பு காரம் இறங்கும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு. இதோட அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். காரக்குழம்புங்கிறப்போ அந்த பொடியோட வெங்காயம் தக்காளி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த அரைச்சி வைத்து சேர்த்துக்கப்புறம் இன்னொரு 2-3 நிமிஷம் கொதிச்சாக்க போதுமானது. இறக்கிட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா இதில் வந்து துவரம் பருப்பு சேர்ப்போம். ஏன்னா பருப்பு சேர்க்காத குழம்புங்கிறப்போ இதுலேயே டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் நம்ம கொடுக்கலாங்க. கொண்டைக்கடலை யூஸ் பண்ணலாம், முளைச்ச பச்சை பயிர் யூஸ் பண்ணலாம். எந்த மாதிரி நீங்கள் காம்பினேஷன் ஒரே வெஜிடபிள் யூஸ் பண்ணாமல் 2 அல்லது 3 வெஜிடபிள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுமானது. தேங்காய் சேர்த்த எதுவுமே நம்ம வந்து அதிக நேரம் கொதிக்க விட மாட்டோம். அப்போ தான் வந்து அந்த தேங்காயினுடைய தன்மை மாறாமல் இருக்கும். நமக்கு தேவையான சத்துக்கள் வந்து அந்த தேங்காயிலேருந்து அப்படியே கிடைக்கும். அந்த குழம்பு நல்லா கொதித்து கெட்டிப்பட்டுருச்சு. 2 கறிவேப்பிலை கொஞ்சமாக இதில் போட்டுடலாம். இறக்கி வச்சுட்டு
தாளித்து கொட்டிட்டு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு, கொஞ்சம் வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டதுக்கப்புறம் கறிவேப்பிலை, கடைசியாக பெருங்காயத்தூள் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப தான் நல்ல மணத்தோடு இருக்கும். இப்போ இது குழம்புல சேர்த்துடலாம். இது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு பரிமாறத்துக்கு தயார். சர்க்கரை, வள்ளிக்கிழங்கு, பாகற்காய் சேர்த்த குழம்பு தயார். மிக மிக ஆரோக்கியமானது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியங்க. வத்தக்குழம்பு அப்படின்னாக்க நம்ம வந்து எண்ணெயிலேயே வந்து வதக்கிறப்பயே அந்த பொடியெல்லாம் சேர்த்து போட்டுருவோம். அதாவது தனியா பொடி, மிளகாத்தூள், அந்த மாதிரி தனி மிளகாத்தூள் அந்த மாதிரிலாம் போடுவோம். ஆனால் இது வந்து காரக்குழம்புக்கு நான் வந்து வறுத்து அரைச்சிருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் சேர்க்குற வெந்தயம் வந்து நம்ம வறுக்கிறப்ப தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் வானிலையிலேயே தனியாவும் வெந்தயமும் சிவப்பு மிளகாயும் சேர்த்து வறுத்துட்டு அதை பொடி பண்ணிவிட்டு அதோட தக்காளியும் தேங்காய் துருவலும் சேர்த்து அரைச்சிட்டாக்க இந்த குழம்பு வந்து கடைசியாக அதில் சேர்த்து இறக்கினீங்கன்னாக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். ஆனால் அந்த வெந்தயம் சேர்க்குறப்ப அந்த டிஷ் வந்து எப்படி வந்து முழு ஆரோக்கியமானதாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அந்த வெந்தயம் ரொம்ப முக்கியம். அது நம்ம உடலுக்குள்ளார எல்லா விதமான சத்துக்களையும் உறிஞ்சப்படுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். This is a very very traditional dish of South India. I have used bitter gourd and sweet potato, a combination. We can give many other combinations. We have to fry dry roast red chilies, dhania, fenugreek, and then grind it along with coconut and tomato. You have to add it at the end. To simplify my work, I have microwaved the vegetables whatever I have diced for just 1 or 2 minutes. If you want, you can just boil it in the tamarind extract itself. Nowadays everybody is running very fast and nobody is having much time. So this type of simple combinations will be really helpful. This is a very very traditional dish. At the same time, when you add fenugreek, it adds taste also. At the same time, it's very healthy too.